ராஜராஜ சோழன் வணங்கிய கருவூரார் சித்தர். தனிப்பட்ட ஒருத்தர் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற செயல்பாடுகள், நினைக்கின்ற செயல்பாடுகள், இது எல்லாம் உண்மையா பொய்யா, தவறா இல்லையா, இந்த வழியில் போகலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கு யாரோ ஒரு ஆசான் இருக்கணும். எந்த ஒரு கலை இருந்தாலும் அதற்கு ஒரு ஆசான் தேவை, குரு தேவை. அதனால்தான் குரு நமக்கு இந்த கலியுகத்தில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்வை இருந்தால் தான் சிறப்புன்னு ஜோதிடத்துலேயே அதுதான் சொல்லுவாங்க. ராஜராஜ சோழனுக்கு கிடைச்சது யார் அப்படின்னு சொன்னால் 14 சித்தர்களில் ஒன்றாக இருக்கின்ற கருவூரார் சித்தர். இவர் நேர்மைக்கு பெயர் போனவர், தமிழுக்கு பெயர் போனவர். இந்த கருவூரார் சித்தருடைய ஒவ்வொரு அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய வழிகாட்டுதல், அந்த ராஜராஜ சோழனுடைய கட்டிடக்கலையில அந்த ஒவ்வொரு அமைப்பும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியோட, தமிழ் எழுத்துக்களோட சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அத்தனை சிறப்புகளும் அந்த பொறியியல் வல்லுநர்களும் இன்னைக்கு உலகளாவிய வல்லுநர்களும் வியக்கத்தக்க ஆச்சரியமூட்டும் வகையில் இருக்கிறது காரணம் எல்லாமே அந்த அறிவு யார்கிட்ட இருந்து வந்தது? ராஜராஜ சோழனுக்கு. பல உலகளாவிய இடத்துல சோழருடைய புலிக்கொடியும் தமிழருடைய புலிக்கொடியும் கடல் கடந்த இலங்கை, கபாடபுரம், மர்மா, இந்தோனேஷியா பல நாடுகளெல்லாம் வெற்றி பெற்று அந்த நாட்டிலே புலிக்கொடி தமிழருடைய மரபை சோழர் கொடியை பதித்து வந்தவர் அப்படின்னா அதற்கு முக்கிய மூளைக்கர்த்தா, காரணக்கர்த்தா யார் அப்படின்னா இங்கே இந்த கருவூராரும் தான். எப்படி அவர்களுக்கு வராகி அம்மா கொற்றவையோ தெய்வமாக காட்சி அளித்தாங்களோ அதே போல கருவூரார் இந்த மிகப்பெரிய மூளையுடையவராக காட்சி கொடுக்குறாரு. இந்த கருவூரார் சமாதி பார்த்திங்கன்னா கருவூரில் அந்த பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் இருந்தாலும் இன்றைக்கும் கருவூரார் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் கருவறையில் பின்னாடி இருப்பதாக ஒரு ஐதீகம். வராகியம்மன் கருவூரார் இருக்கிற இடத்துல யார் நேர்மையற்றவர் இருந்தாலும், குடும்பத்தில் நேர்மையற்ற தலைவனாக இருந்தாலும் சரி, அலுவலகங்களில் நேர்மையற்றவராக இருந்தாலும் சரி, தொழிலிலும் வியாபாரத்திலும் சரி, அரசியலிலும் அரசாங்கத்திலும் அரசு பணிகளிலும் எந்த ஒரு இடத்திலும் நேர்மையற்ற ஊழலற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த தெரிஞ்சோ தெரியாமலோ தஞ்சாவூர் கோயிலை சுற்றி வந்துட்டாலே அவ்வளோதான், அவங்களுக்கே தெரியாமலே அது தண்டனை அளிக்கப்படும். ஏனென்று சொன்னால் கருவூரார் ஒரு பக்கம், வராகியம் ஒரு பக்கம், நேர்மையுடைய சின்னங்கள் இவங்கள்லாம். அப்பேற்பட்ட கருவூராரோட வழிகாட்டுதல் இருந்ததுனால தான் இன்றைக்கும் ராஜராஜ சோழனுடைய புகழ் பாடப்படுகின்றது. அதற்கு பெருமையாக இருக்கின்றவர்கள் பின்புலமாக இருந்தவர் என்று சொன்னால் 14 சித்தர்களில் ஒருவராக என்ற கருவூரார் சித்தர்.